எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்தில் மே 5ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். அப்படி ஒரு காட்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். சாலை விபத்தில் உயிரிழந்த மல்லிகாவின் மாற்றுத்திறனாளி மகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அரசு வேலை வழங்கினார். கடந்த 26ஆம் தேதியன்று கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்து மோதிய விபத்தில் புளியங்குடியைச் சேர்ந்த மல்லிகா உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஏற்கனவே கணவரை இழந்த மல்லிகா சுயநினைவில்லாத தனது 85 வயது தாயாரையும் கவனித்து வந்ததோடு பீடி தொழிலுக்கும் சென்று 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்தார். தாய் மல்லிகாவை இழந்து அவரது ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் தவித்து வரும் நிலையில் அதில் ஒருவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் என்பதை அறிந்த முதலமைச்சர் அவரை செல்போனில் அழைத்து ஆறுதல் கூறினார். மேலும் அரசு வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மாற்றுத்திறனாளி கிருத்திகா வீட்டிற்கு சென்று அவருக்கு புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி பணி ஆணையை வழங்கினார். காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு நான் கண்டிப்பாக உனக்கு பணி நியமனம் கொடுக்க சொல்கிறேம்மா, கலெக்டர் வந்து பார்க்க சொல்கிறேன், கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சொன்ன உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எனக்கு இந்த பணி நியமன ஆடி கொடுத்துருக்காங்க. அதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் புனே மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 31.636 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடம் கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு புனே முழுவதும் உள்ள ஐடி மையங்கள், வணிக மண்டலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளை இணைக்கும். 28 உயர்த்தப்பட்ட நிலையங்களுடன் அமைய உள்ள இந்த திட்டம் 9,858 கோடி மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளில் முடிக்கப்பட உள்ளது. சில தினங்களுக்கு முன்பு மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்தது. ஆவணங்களை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பிய நிலையில் தற்போது புனே மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை பச்சை கொடி காட்டியுள்ளது. நாடு முழுவதும் உயிரிழந்த 2 கோடிக்கும் அதிகமானோரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் ஆதார் எண்களை பயன்படுத்தி நடைபெறும் மோசடிகளை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் பதிவுத்துறைகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் உயிரிழந்தோரின் ஆதார் எண்களை நீக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளிடம் இருந்து உயிரிழந்தோரின் விவரங்களை பெறுவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆதார் இணையதளத்தில் உயிரிழந்தோர் குறித்த விவரங்களை குடும்ப உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் ரோத்தக் மற்றும் பகதூர் கர்க் ஆகிய இடங்களில் கூடைப்பந்தாட்ட பயிற்சி மைதானங்களில் உள்ள கூடைப்பந்தாட்ட கம்பம் விழுந்ததில் 2 வீரர்கள் உயிரிழந்தனர். ரோத்தக் மாவட்டம் லக்கன் மஜ்ரா கிராமத்தில் ஹர்திக் ரதி என்ற 16 வயது தேசிய அளவிலான கூடைப்பந்தாட்ட வீரர் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது கூடைப்பந்தாட்ட கம்பம் அவர் மீது விழுந்ததில் உயிரிழந்தார். இரண்டு நாட்களுக்கு முன்பு பகதூர் கர்கில் உள்ள ஜோஷியார் சிங் மைதானத்தில் அமன் என்ற 15 வயது வீரர் இதேபோல் கூடைப்பந்தாட்ட கம்பம் விழுந்ததில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட விளையாட்டு அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் மாநிலம் முழுவதும் கூடைப்பந்தாட்ட கம்பங்களின் தரம் குறித்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் சாலையில் சென்ற பிக்கப் வாகனத்தில் திடீரென டயர் வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் வலதுபுறமாக சாய்ந்து கவிழ்ந்தது. வாகனத்தின் பின்புறத்தில் 3 தொழிலாளர்கள் அமர்ந்திருந்த நிலையில் வாகனம் கவிழ்ந்ததும் மூவரும் கீழே தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் சிகிச்சைக்காக மடிக்கேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 4 தூய்மை பணியாளர்களின் உடல்நிலை குறித்து தினமும் காவல் நிலையத்திற்கு அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பத்தூரில் உள்ள உழைப்போர் உரிமை இயக்க அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் பாரதி, கீதா, ஜெனோவா மற்றும் வசந்தி ஆகிய 4 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தனியார் மருத்துவமனை மருத்துவர் மூலம் 4 பேரின் உடல்நிலையை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட தனியார் மருத்துவரின் அறிக்கையில் 4 பேரும் நல்ல உடல்நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 4 பேரின் உடல்நிலை குறித்து தினமும் மாலை 7 மணிக்கு அம்பத்தூர் போலீசாருக்கு அறிக்கை அளிக்கும்படி உழைப்போர் உரிமை இயக்கத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டார். குலசேகரன்பட்டினத்தில் கடல் அரிப்பால் 10 பனைமரங்கள் அடியோடு தண்ணீரில் சாய்ந்ததால் பனை விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.